ராஜபக்ஷ குடும்பம் கடந்த ஆட்சிகள்ல செஞ்ச அதிகார துஷ்பிரயோகங்கள் இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நாள்ல பதிவான 2 சம்பவங்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் மாறி இருக்கு. அடுத்தடுத்து பதிவான இந்த 2 சம்பவங்களும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஒரு இடியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் யோஷித ராஜபக்ஷவ தகுதியே இல்லாம கடற்படையில இணைத்த விவகாரம் தொடர்புல முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கூட இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு. மறுபக்கம் நிதி மோசடி வழக்குல இருந்து தப்பிக்க யோஷித ராஜபக்ஷ போட்ட திட்டம் நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாள்ல பதிவான இந்த 2 சம்பவங்களோட பின்னணிய இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். இலங்கையோட பாதுகாப்பு துறையவே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கைது நடக்குது. அதுவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா இந்த கைது நடத்தப்பட்டிருக்கு. இந்த கைதோட பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராஜபக்ஷ குடும்பத்தோட வாரிசு அரசியல்ல நடந்த மிக முக்கியமான ஒரு துஷ்பிரயோக விவகாரம் தொடர்பாக தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகனான யோஷித ராஜபக்ஷ கடற்படையில சேர்றதுக்கு தகுதிகள் முழுமையா இல்லாத சந்தர்ப்பத்திலையும் கூட அவருடைய தகைமைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையும் விதிகளையும் மாற்றி அமைத்து கடற்படையில இணைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விளம்பரம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பிரித்தானியால இருக்கக்கூடிய ரோயல் கடற்படை அகாடமில சொகுசு பயிற்சிக்கான ஏற்பாடுகளும் யோஷித ராஜபக்ஷவுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறைகேடு தொடர்பா ஏற்கனவே யோஷித ராஜபக்ஷவும் வாக்குமூலம் வழங்குறதுக்காக அழைக்கப்பட்டு வாக்குமூலம் வழங்க போன இடத்துல அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா பிணையிலையும் விடுதலை செய்யப்பட்டிருந்தாரு. இந்த விவகாரம் தொடர்பா ஏற்கனவே வாக்குமூலம் வெற்றி கொள்றதுக்காக முன்னாள் கடற்படை தளபதி அதாவது யோஷித ராஜபக்ஷ கடற்படையில இணைந்து கொள்ற சந்தர்ப்பத்துல அப்போ கடற்படையோட தளபதியா இருந்த வசந்த கரண்ணாகுடவையும் பல சந்தர்ப்பங்கள்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா அழைக்கப்பட்டிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா இந்த விவகாரம் தொடர்பா வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்றதுக்காக. முதலாவது தடவை இவரை வாக்குமூலம் பெற்றுக்கொள்றதுக்காக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி வாக்குமூலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தியோகபூர்வ கடிதம் தனக்கு தாமதமா தான் கிடைக்க பெற்றது. அதனால குறித்த திகதியில என்னால லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல முன்னிலையாக முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கூட சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா இன்னொரு திகதி வசந்த கரண்ணா கூடவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த திகதியிலையும் அவர் முன்னிலையாகல, அவருக்கு உடல் நலக்குறைவு அப்படின்னு சொல்லி அவர் அதையும் புறக்கணிச்சிருந்தாரு. இப்படியான பின்னணியில இன்றைய தினம் இந்த வாக்குமூலத்துக்காக அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல முன்னிலையாக இருந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு முன்னாடி யோஷித ராஜபக்ஷ வழங்கின வாக்குமூலங்களோட அடிப்படையிலையும் இன்றைய தினம் வசந்த கரண்ணா கூட கிட்ட பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலங்களோட அடிப்படையிலையும் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இப்போ முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுடவ நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு வர்றதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. வசந்த கரண்ணாகுட கைது செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு செய்தியும் வெளியாகுது. அதாவது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இன்னொரு இடி விழுது. அது என்ன அப்படின்னா, நீதிமன்றம் மூலமா ஒரு தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நிதி மோசடி தடுப்பு சட்டத்துக்கு கீழே யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபரால கொழும்பு மேல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சதி அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு கோரி யோஷித ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்யறாரு. நீதியரசர்களான அமல் ரணராஜ், அது மட்டும் இல்லாம கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர இவங்களை கொண்ட நீதியரசர்கள் குழாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோஷித்தவோட இந்த மனுவை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்றாங்க. இப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்துல இந்த மனு நீதியரசர்கள் குழாம் மூலமா நிராகரிக்கப்படுது. இந்த தீர்ப்பு மூலமா யோஷித ராஜபக்ஷ இந்த நிதி மோசடி வழக்கை எதிர்கொள்றது அப்படிங்கிற விஷயம் இனிமேல் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நீதிமன்றத்துல இன்றைய தினம் யோஷித ராஜபக்ஷ சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வழக்குல மற்றும் ஒரு முக்கிய பிரதிவாதியா பெயரிடப்பட்டிருந்த டெய்சி ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவரை சட்டமா அதிபர் ஏற்கனவே விடுவிச்சிருக்காரு. எனவே ஒரு தனி நபருக்கு எதிராக சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டை சட்டப்படி நிலைநிறுத்த முடியாது. சதி செய்ய இன்னொருத்தர் வேண்டுமே
அப்படிங்கிறது தான் யோஷித தரப்போட வாதமா இருந்திருக்கு. ஆனா இதை கேட்ட சட்டமா அதிபர் தரப்புல இருந்து ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கடுமையான ஆட்சேபனைய வெளியிட்டிருக்காரு. எதிரிகள்ல ஒருத்தரை விடுவிச்சாலும் கூட எஞ்சி இருக்கக்கூடிய பிரதிவாதிக்கு எதிரா சதி குற்றச்சாட்டை நிலைநிறுத்துறதுக்கு சட்ட ரீதியா எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதாரங்களோட இன்றைய தினம் நீதிமன்றத்துல வெளிப்படுத்தி இருந்தாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் யோஷித்தவோட வாதத்தை நிராகரிச்சு அவர் மேல இருக்கக்கூடிய இந்த சதி வழக்க தொடரணும் அப்படின்னு சொல்லிதான் இன்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ராஜபக்ஷ குடும்பம் தங்களுடைய ஆட்சி காலத்துல அதிகார பலத்தால சட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்த நிலைமைய இப்போ இருக்கக்கூடிய சுயாதீன நீதித்துறை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒரு உதாரணமா இப்போ மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தகுதியே இல்லாத மகனுக்கு கடற்படை அதிகாரி பதவி, சொகுசு வெளிநாட்டு பயிற்சி, கோடிக்கணக்கான ரூபாய் நிதி மோசடி அப்படின்னு சொல்லி கடந்த காலங்கள்ல குடும்ப ஆட்சியில நடந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு இன்னைக்கு சட்டம் ரொம்பவே துல்லியமா செயற்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நாள்ல பதிவாகி இருக்கக்கூடிய இந்த 2 சம்பவங்களும் இலங்கை அரசியல் களத்துல இன்னும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் கடற்படை தளபதியா இருந்த வசந்த கரநாகுடவோட கைது, அது மட்டும் இல்லாம யோஷித்தவோட மனுவை நீதிமன்றம் நிராகரிச்சது, இந்த 2 சம்பவமே இலங்கை அரசியல் களத்துல ராஜபக்ஷக்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமா அமைஞ்சிருக்கு. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் ராஜபக்ஷக்களோட ஆட்சி காலத்துல நடந்த அதிகார துஷ்பிரயோகங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சட்டம் சுயாதீனமா செயற்படுறது தொடர்பாகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.